இலங்கையை அனுமன் எரிக்க பார்வதி தேவியின் சாபம்தான் காரணம் என்கிறது புராண கதை. சிவபக்தனான ராவணன் ஆண்டு வந்த இலங்கையை ஏன் பார்வதியின் சாபம் சுட்டெரித்தது என்ற புராண கதையை இங்கு பார்ப்போம். எல்லா வளமும் நிறைந்த தங்க நகராக ஜொலித்த இலங்கையை குபேரன் ஆண்டு வந்ததாகவும் அவரிடமிருந்து அரக்க சகோதரன் இராவணன் பறித்துக் கொண்டதாக புராணக்கதை கூறுகிறது. முதலில் இலங்கை குபேரனுக்கே சொந்தமில்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். மாறாக தங்க நகரக இலங்கையை சிவபெருமான் மாதா பார்வதி தேவியின் ஆசைக்கு இணங்க உருவாக்கினார். ஒரு முறை பார்வதி தேவியின் அழைப்புக்கு இணங்க மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் கைலாயத்திற்கு வந்திருந்தனர். அங்கு குளிர் மிக அதிகமாக இருந்தது. குளிரால் மகாலட்சுமி நடுங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு அரச குமாரியான நீங்கள் எப்படி இங்கு குளிரில் தங்கியிருக்க முடிகிறது என பார்வதியை நோக்கி லட்சுமி தேவி கேட்டார். இதை கேட்டு தாய் பார்வதி வருத்தப்பட்டாள். இதன் பின்னர் லட்சுமி தேவி சிவன் மற்றும் அன்னை பார்வதியை தனது வீட்டிற்கு வைகுண்டம் வருமாறு அழைத்தார். சில நாட்களுக்கு பிறகு லட்சுமி தேவியின் அழைப்பிற்கிணங்க வைகுண்டம் சென்றனர் சிவபார்வதி. வைகுண்டத்தின் அழகை பார்த்து வியந்த பார்வதி தேவி அதே போல ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும் என ஆசை அவள் மனதில் எழுந்தது. பார்வதி வைகுண்டத்திலிருந்து கைலாஷ மலையை அடைந்த போது சிவபெருமானிடம் ஒரு அரண்மனை கட்டும்படி கேட்டுக்கொண்டார். திருநீரை பூசி கைலாயத்தில் மிகவும் எளிமையாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய சிவபெருமானுக்கு அரண்மனை தேவையில்லை என்றாலும் அன்னை பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க வியத்தகு தங்க அரண்மனையை இலங்கையில் கட்ட விஸ்வகர்மாவை பணித்தார். மிகவும் பிரம்மாண்டமாகவும் அற்புதமாக கட்டப்பட்ட அரண்மனையை பார்க்க தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் வந்தனர். சிவபெருமான் பார்வதி தேவியின் அழைப்பை ஏற்று இலங்கையில் கட்டப்பட்ட தங்க அரண்மனையை தெய்வங்களும் முனிவர்களும் வருகை தந்தார். தவங்களை செய்து மிகவும் சக்தி பெற்ற ராவணனின் தந்தை ரிஷி விஸ்ரவா தங்க அரண்மனையை பார்க்க வந்திருந்தன. இந்த அரண்மனையை பார்த்தபோது விஸ்ரவ முனிவரின் மனம் திகைத்து போனது. விஸ்ரவ முனிவர் அரண்மனையை பார்த்து தனக்கு இப்படி ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும் என மனதில் நினைத்தார். அரண்மனையை பார்க்க வந்திருந்த ரிஷிகளுக்கு சிவபெருமான் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பாமல் அவர்கள் விரும்பிய பொருளை பரிசாக அளித்து மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த ரிஷி விஸ்ரவா சிவபெருமானிடம் தனக்கு பரிசாக இந்த தங்க அரண்மனையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் மகிழ்வுடன் அரண்மனையை நன்கொடையாக வழங்கினார். இதை கண்டு தாய் பார்வதி மிகவும் வருத்தப்பட்டார். தனக்காக கட்டப்பட்ட இந்த அரண்மனையை தனக்கானதாக ஆக்கிக்கொள்ள நினைத்த விஸ்ரவ முனிவர் மேலிருந்த கோபத்தில், இப்போது வேண்டுமானால் இந்த அரண்மனையை உனக்கானதாக இருக்கும், ஆனால் வருங்காலத்தில் இந்த அரண்மனை மட்டுமல்லாமல் அந்த நாடே எரிக்கப்படும் என சபித்தார். தேவி பார்வதியின் சாபத்தை நிறைவேற்றுவதற்காகவும் ராமனின் சேனையில் வல்லமையை உணர்த்தும் பொருட்டுதான் இலங்கையை அனுமன் எரித்தார்.